வணக்கம் 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 ஆசிரியர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டான இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அறிவிப்புகள் 2023-24 மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு. அனைத்து பாடங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசு நகராட்சி நடுநிலை பள்ளிகளில் 114 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்கள் 2023 மற்றும் 24 ஆண்டிற்கான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையின் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் கீழ்காணும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. 6 முதல் 8 வகுப்புகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு செயல்படும் நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கல்வி தரத்தை மேம்படுத்த ஒவ்வொரு பாடத்திற்கும் 1 என குறைந்தபட்சம் 5 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்படும். இனிமேல் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஆசிரியர் பள்ளி 2 ஆசிரியர் இருந்தால் ஒரு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர்கள் கண்டிப்பாக நியமனம் செய்யப்படும்ன்றதை உறுதியாக சொல்லிட்டாங்க. அதனால் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவிக்க போகிறாங்க. ஸோ பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ இன்று இல்லைனா நாளை மறுநாளுக்குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது ஸோ இந்த திங்கட்கிழமைக்குள்ளார இந்த யூஜிடிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடுவாங்க. ஏன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஸ்டார் கொஷின்ஸ்க்கு உண்டான மதிப்பெண் பட்டியலை விரைவில் மாற்றியமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் நிறைய பேர்களுக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.